Hi friends, welcome to Kids Fashion World. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு ஷார்ட்ஸ் தான் பார்க்க போறோம். அதாவது ஹாஃப் பேண்ட். இது பாத்தீங்கன்னா 8 இயர் கேர்ளுக்கான மெஷர்மெண்ட்ஸ்ல நம்ம வந்து கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் பார்க்கலாம். இதுக்காக நான் காட்டன் ஃபேப்ரிக் 1 மீட்டர் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ துணியை ஹைட் வைஸ் ரெண்டா ஃபோல்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, இப்போ 22 inches width வந்து மார்க் பண்றேன். 22 inches மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இது மாதிரி லைன் போட்டு இதை நான் கட் பண்ணி தனியாக எடுத்துக்கிறேன். ஓகே பாருங்க, இப்போ இதை கட் பண்ணி எடுத்துட்டோம். மீதம் இருக்கிற துணியை நம்ம தனியாக வச்சிடலாம். இப்போ வித் வைஸ் நான் வந்து ஃபோல்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதை திரும்ப ஒரு ஃபோல்டிங். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 4 ஃபோல்ட் பண்ணி வச்சிருக்கேன் நான். இதனுடைய ஹைட் பார்த்தீங்கன்னா 17 inches இருக்கு. இதனுடைய வித் பாருங்க, இப்போ 11 inches இருக்கு. ஃபோல்டிங் சைடு என் பக்கமா இருக்கு, ஓப்பன் சைடு எனக்கு ஆப்போசிட்ல இருக்கு. இப்போ இந்த ஓப்பன் சைட்ல இருந்து உள்ள ஒரு 1.5 inchesக்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா இப்போ கீழே இது வந்து பாட்டம் ரவுண்ட் வரும். இங்கே கீழிருந்து மேலே 3 inches மார்க் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா சைடில் இருந்து உள்ள 2.5 inchesக்கு மார்க் பண்ணியிருக்கேன். அதை இந்த மாதிரி நம்ம கிராச் லைன் எப்படி அந்த ஷேப் கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இப்போ மேலே இருக்கிற அந்த மார்க்கிங்ல இருந்து கீழே இந்த மாதிரி கிராஸாக ஒரு லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஃபோல்டிங் சைடு இருக்கு இல்லையா, இந்த ஃபோல்டிங் சைடில் பார்த்தீங்கன்னா 2 inches ஹைட்டில் 2 inches, கீழே வந்து வித் வைஸ் 2 inches மார்க் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஷேப் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போது இந்த ஃபோல்டிங் சைடில் நான் கட் பண்ணி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா அந்த சென்டர் கிராச் லைன் கட் பண்ணிக்கிறேன். இதுதான் கிராச் லைன், சென்டரில் வரும் இல்லைங்களா அது. ஓகே, இப்போ இது கட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இப்போ சைடு வந்து ஃபோல்டிங் இருக்கு இல்லையா, அதையும் கட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, நமக்கு இப்போ 4 பீசஸ் வந்து கிடைக்கும். ஓகே, இப்போ மேலே இருக்கிற அந்த ஃபோல்டிங்கையும் நான் கட் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்க 4 பீஸ் வந்து இருக்கு இதில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம பெல்ட் ஜாயின் பண்ணுறதுக்காக 3 inches வித்தில் துணி இந்த மாதிரி நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க, கட் பண்ணி. ஓகே, இது வந்து பெல்ட் ஜாயின் பண்றதுக்காக. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 2.5 inchesல 2.5 inches வித்துல இந்த மாதிரி நீளமா துணி எடுத்து அதை ஒரு பக்கம் டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி ஃபுல்லாக நான் வந்து ஸ்டிச் பண்ணி வச்சிட்டேன். இப்போ இந்த ட்ரௌசரில் 4 பீசஸ் இருக்கு இல்லையா, அதில் ஒரு பீஸ் எடுத்து ஃப்ரண்ட் பீஸ் எடுத்திருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா இதை நம்ம ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண அந்த பீஸை வச்சு இந்த மாதிரி ப்ளீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டே வரலாம். இப்போ இந்த துணியுடைய நல்ல பக்கம் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு, அந்த மாதிரி தான் வச்சு ப்ளேஸ் பண்ணி நான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டு வரேன், ப்ளீட்ஸ் வச்சுட்டு வரேன். ஓகே, இந்த மாதிரி ப்ளீட்ஸ் வச்சுட்டு நம்ம அந்த 2 inchesக்கு கர்வ் ஷேப் கொடுத்தோம் இல்லையா, அந்த இடத்துல லைட்டாக அப்படி வளைவாக வந்து நீங்கள் ப்ளீட்ஸ் வைக்கணும். ஓகே பாருங்க, உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும், அப்படியே வளைவாக வந்து நீங்கள் ப்ளீட்ஸ் வச்சுட்டே வரணும். அப்படியே வரும்பொழுது உங்களுக்கு அந்த பாட்டம் ரவுண்டு வந்துடும், அங்கேயும் ப்ளீட்ஸ் வச்சுக்கணும். அந்த பாட்டம் ரவுண்டு ஃபுல்லாக வந்து ப்ளீட்ஸ் வச்சுட்டு அந்த கிராச் லைன் வந்து ஸ்டார்ட் ஆகும் இல்லையா,
அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து முடிச்சிருங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ளீட்ஸ் வச்சுட்டேன். உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறத நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த துணியை இந்த சென்டர் க்ராச் லைன் இருக்கு இல்லையா, அங்கே வச்சு ப்ளீட்ஸ் வைக்க போகிறேன். ஓகே, பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம இந்த க்ராச் வந்து அந்த சென்டரில் 3 inches ஹைட்டில் ஒரு மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, அது வரைக்கும் நான் ப்ளீட்ஸ் வைக்கிறேன். ஓகே, வச்சு இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். பாருங்கள் உங்களுக்கு தெரியும் இப்போ பார்க்கும்போது. இப்போது ஃப்ரண்ட் பீஸ் இன்னொன்று எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள், ரைட் சைடில் வர பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா கீழேயும் சைட்லேயும் மட்டும் நான் ப்ளீட்ஸ் வச்சுருக்கேன். ஓகே, இந்த சென்டர் க்ராச்சில் வந்து ப்ளீட்ஸ் வைக்கல, ஏன்னா இது ரெண்டும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஓகே, பாருங்கள் இந்த மாதிரி நல்ல பக்கமும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி வச்சு நம்ம அந்த ப்ளீட்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஸ்டிச்சிங் மேலேயே வந்து இந்த பீஸை வச்சு அப்படி தையல் போட்டுகிட்டே வரணும், ஒரு 1/2 inch கேப்பில். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் பீஸ் வந்து ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள், நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதில் ஒரு படிமான தையல் போட்டுக்கிறேன். லெஃப்ட் சைடில் திருப்பி நான் வந்து படிமான தையல் போட்டிருக்கேன். அந்த ப்ளீட்ஸ் வச்சோம் இல்லையா, அந்த துணியை லெஃப்ட் சைடில் திருப்பி நான் படிமான தையல் போட்டிருக்கேன். ஓகே, பாருங்கள். இப்போது பேக் சைடு எடுத்திருக்கேன். இந்த பேக் சைடு பீஸில் நான் வந்து ஃபுல்லாக வந்து ப்ளீட்ஸ் வைக்கல, அது வந்து அந்த பாட்டம் ரவுண்டு மட்டும்தான் ப்ளீட்ஸ் வைக்கிறேன். பாருங்கள், 2 பீஸ்லேயும் இந்த மாதிரி ப்ளீட்ஸ் வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போது இதை என்ன பண்ணணும், நம்ம ஃப்ரண்ட் பீஸ்னுடைய சைடில் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணும்போது நம்ம அந்த கர்வ் ஷேப் கரெக்டாக எந்த இடத்துல ஃபினிஷ் ஆகுதோ அங்கே வந்து முடிச்சிடணும். அது நீங்கள் மார்க் பண்ணி வச்சுட்டு ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க. அப்போ தான் அந்த சைடில் அந்த கர்வ் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து தெரியும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். பாருங்கள், இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியுது இல்லையா, அந்த கர்வ் ஷேப் வந்து தெரியுது பாருங்கள். ஓகே, இந்த மாதிரி சைடு வந்து நான் ஜாயின் பண்ணிட்டேன். இதையும் பாருங்கள் இந்த மாதிரி வச்சு நம்ம படிமான தையல் போட்டுக்கலாம். இதோ ஒரு பக்கத்தில் திருப்பி விட்டுட்டு படிமான தையல் போட்டுக்கோங்க. நான் வந்து ரைட் சைடில் திருப்பி விட்டுருக்கேன். ஓகே, இந்த மாதிரி படிமான தையல் போட்டுட்டோம். ரொம்பவே நார்மல் ஷார்ட்ஸ்க்கு இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் வந்து அதாவது ட்ரௌசர் தைப்போம் இல்லைங்களா, அதில் எல்லாம் இந்த மாதிரி டிசைன் கொடுத்தோன்னா ரொம்ப வந்து அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே, இப்போ பாருங்கள் நம்ம எல்லாமே ஜாயின் பண்ணிட்டோம். சைடு 2 பக்கமும் ஜாயின் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும். இன்னும் வந்து நமக்கு பேலன்ஸ் இருக்கிறது பாருங்கள், இன்னொரு பக்கம் சைடு ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணதுக்கப்புறமா க்ராச் லைன், ஓகே, க்ராச் லைன் வந்து ஜாயின் பண்ண போகிறோம் அடுத்து. ஓகே, பாருங்கள் இப்போ 2 பக்கமும் ஜாயின் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம சென்டரில் இந்த க்ராச் லைனை ஸ்டிச் பண்ணிக்கலாம்.
ஓகே பாருங்கள், இப்போ வந்து க்ராச் லைன் ஜாயின் பண்ணிட்டோம். நம்ம மேக்ஸிமம் இந்த ட்ரௌசர் வந்து ரெடி பண்ணிட்டோம் இந்த ஷார்ட்ஸு. நெக்ஸ்ட்டு இந்த பெல்ட் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். அதை நான் வந்து சைடெலாம் ஜாயின் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். இதனுடைய நல்ல பக்கத்தில் வச்சு சுற்றி தையல் போட்டுக்கணும். அதுக்கப்புறமா உள்பக்கமாக டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு, இந்த வீடியோஸ்னு இல்லை, நம்மளுடைய வீடியோ பார்த்துட்டு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா ஓகே பாருங்கள், இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ உள்பக்கமாக டபுள் ஃபோல்ட் பண்ணி ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா இந்த வீடியோவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் என்னுடைய காண்டாக்ட் நம்பர்லாம் வரும். அதுக்கு நீங்கள் கால் பண்ணி கூட கேட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். கொஞ்சம் மட்டும் கேப் விட்டுருக்கேன். இப்போது 1 inch எலாஸ்டிக் எடுத்து வச்சுருக்கேன். இது 20 inchஸில் இதை இன்செர்ட் பண்ணி நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்குது இல்லையா? இந்த ஷார்ட்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.